அனைவருக்கும் வணக்கங்க. மேசராசி அன்பர்களே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் எப்படிப்பட்ட பலன்கள், அதாவது எப்படிப்பட்ட நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுதுங்க. நீ நினைச்ச காரியங்கள் அனைத்துமே நிறைவேற போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குடும்பத்திலும் சரி, உங்களுடைய பணவரவும் சரி, எல்லாமே திருப்திகரமாகவும் மகிழ்ச்சி தரக்கூடியதாகவும் வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அமைய போகுதுங்க. அது எப்படி என்னங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோ பதிவுகளை நான் உங்ககிட்ட முழுசாக சொல்லணும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய தொழில் மற்றும் வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய பலன் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, புதிய தொழில் அல்லது கூட்டு தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு லாபம் அதிகமாகவே கிடைக்க போகுதுங்க. வேலை பளு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருந்தாலும் சக ஊழியர்களோட ஒத்துழைப்பு உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்க போகுது. பண வரவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தாலும் கூட தேவையற்ற செலவுகளை குறைப்பது மிக மிக நல்லதுங்க. உங்களுடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான சூழலே நிலவக்கூடியதாக இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி தம்பதிக்கு இடையே இணக்கமான நெருக்கம் அதிகமாக உண்டாக போகுது. அது மட்டும் இல்லாமல் திருமண முயற்சிகள் ஏதாவது எடுத்திருந்தீங்கன்னா அது நிறைவேற போகுதுங்க. உங்களுடைய உடல் நலத்தில் ஆரோக்கியமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியங்க. அது மட்டும் இல்லாமல் சரியான நேரத்துக்கு சாப்பிட்றது உங்களுடைய உடலுக்கு மிக மிக நல்லது. நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் டைமில் பார்த்தீங்கன்னா சூரிய வழிபாடு செய்கிறது, அனுமனை வழிபாடு செய்கிறது, இது மாதிரி சிறப்பான விஷயங்கள்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா நற்பலன்கள் உங்களுக்கு நிறையவே கிடைக்குங்க. கேதுவோட சஞ்சாரம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்மறையாக இருந்தாலும் குருவோட பார்வை உங்களுக்கு சாதகமாக தாங்க இருக்குது. அது மட்டும் இல்லாமல் திருமண வயது இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வரன்கள் அதிகமாகவே வந்து சேரப்போகுது. கூட்டு தொழில் ஏதாவது செஞ்சிங்கன்னா அதில் ஒரு நல்ல ஆதாயம் கிடைக்க போகுதுங்க. சிலர் பார்த்தீங்கன்னா சொந்த இடம் வீடு வாங்க போகிறீங்க. பணப்புழக்கம் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்க போகுது. பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, தன குடும்பாபதி அதாவது ஆட்சியாக சஞ்சரிக்கிறதுனால கையில் பணம் வந்து அதிகமாகவே பொருள போகுதுங்க. பொருள் அதிகமாக சேரப்போகுது. உங்களுடைய தோற்றத்தில் தெளிவும் பொலிவும் கொஞ்சம் நிறையவே இருக்க போகுதுங்க. விரயஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் சனி சஞ்சரிக்கிறதுனால உங்களுடைய உடல்நிலையில் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத செலவு நிறைய வரும். அப்படிங்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. கார்த்திகை 1ஆம் பாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் சரி, அரசியல்வாதிகளுக்கும் சரி நிறைய நெருக்கடிகள் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடும். அப்படிங்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. எடுக்கும் வேலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இழுப்பறியாக தான் இருக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல்நிலையில் சிறு சிறு சங்கடங்கள் தோன்றி மறையும். அப்படிங்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. கொஞ்சம் மருத்துவ செலவுகளும் அதிகமாகவே இருக்கும். அப்படிங்கிறதுனால கவனமாக இருந்து செயல்படுறது மிக மிக நல்லதுங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாட்களாக மாறப்போகுது. ராசி அதிபதி செவ்வாய் பார்த்தீங்கன்னா 4வது பார்வையில் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார். அதனால் குருவின் மேல் பதிகிறாருங்க. இதனால் குரு மங்கள யோக அமைப்பாக உங்களுக்கு இருக்கார். தாய் தந்தை வழி உறவுகளுக்கு வந்து நிறைய சொத்து அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு அவங்களோட ஆதரவு கிடைக்க போகுது. பெற்றோர்களின் ஆதரவோடு சில பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்வது மிக மிக நல்லதுங்க. வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொருள் கொஞ்சம் அதிகமாகவே சேரப்போகுது. பூமி யோகம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்க போகுதுங்க. நல்ல புதிய தொழிலில் நிறைய வாய்ப்பும் உங்களை தேடி வரப்போகுது. வேலை பார்க்குற இடத்துல பார்த்தீங்கன்னா உயர் அதிகாரிகளோட பாராட்டு உங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை அளிக்கக்கூடியதாக இருக்க போகுதுங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா வேலையில் மாற்றம் அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் நிலவி வந்த கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய போகுது. குழந்தைகளோட கல்வி ஆர்வம் அதிக முன்னேற்றம் தரக்கூடியதாகவும் திருப்தி தரக்கூடியதாகவும் இருக்க போகுதுங்க. உங்களுடைய மன உளைச்சல் பார்த்தீங்கன்னா படிப்படியாக
குறைய போகுது, நிம்மதி உங்களுக்கு கிடைக்க போகுது. புனித தலங்களுக்கு சென்று வருவது மிக மிக நல்லதுங்க. குறிப்பாக சொல்லணும்னா சிலர் ஆரோக்கிய குறைபாடு வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய போகுது. குரு பயிற்சிக்கு முன்பு திருமண முயற்சி செய்வது மிக மிக நல்லதுங்க. தினமும் சுந்தரகானம் படிச்சுட்டு வந்தீங்கன்னா நிலையான முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும். வரக்கூடிய நாட்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாக பலன்கள் கிடைக்கக்கூடிய வாரமாக அமைய போகுதுங்க. சில இடங்களில் பார்த்திங்கன்னா வேலையில் கொஞ்சம் போராட்டம் இருந்தாலும் சில இடத்துல வேலை உங்களுக்கு சவாலாகவே இருக்க போகுது. உத்தியோகத்தில் பார்த்திங்கன்னா சில மாறுதல்கள் உங்களுக்கு வரலாங்க. ஆனால் எதிர்பார்த்த உத்தியோக உயர்வு உங்களுக்கு கொஞ்சம் தள்ளி போகும். அப்படிங்கிறதுனால எதுக்கும் சலிச்சுக்க வேண்டாம், முயற்சியோடு போராடுங்க. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் உங்களுக்கு மேலும் கீழுமாக தான் வரப்போகுது. குடும்பத்தில் இருந்து வந்த மன சங்கடங்கள் உங்களுக்கு நீங்க போகுதுங்க. பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் வரக்கூடும். அப்படிங்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. புதிய முதலீடு ஏதாவது செய்கிற மாதிரி இருந்தீங்கன்னா தைரியமாக அதில் செய்யலாம். உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேன்மையான நிலையை ஏற்பட போகுது. பதவி மாற்றம், சம்பள ஏற்றம், இது மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுதுங்க. வியாபாரத்தில் அதிக லாபமும் கிடைக்க போகுது. புதிய திட்டங்கள் போடுவதற்கு நல்ல ஒரு ஏற்ற நேரமாக வரக்கூடிய நாட்கள் இருக்குங்க. குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் உங்களுக்கு விலக போகுது. பிள்ளைகளால் சில பிரச்சனைகளும் தீரப்போகுதுங்க. குறிப்பாக சொல்லணும்னா பெரியவர்களோட ஆதரவு உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும். அப்படிங்கிறதுனால நீங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு முயற்சி வெற்றியாகவே அமைய போகுதுங்க. குடும்பத்திற்காக பண வரவை அதிகரிக்க அதிக கவனம் செலுத்துவது மிக மிக நல்லதுங்க. கலைத்துறையில் இருப்பவங்க பார்த்தீங்கன்னா பண வரவை அதிகரிப்பதில் நிறைய வெற்றி உங்களுக்கு கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் புதிய முதலீடுகளில் எச்சரிக்கையாக இருப்பது மிக மிக நல்லதுங்க. சந்திரனோட இடப்பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லது கெட்டது கலந்த பலன்களை தான் கொண்டு வர போகிறாரு. சூரியன் பார்த்தீங்கன்னா 1ல் இருப்பதுனால திட்டம் போட்டு செயல்படுங்க. வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பங்குதாரர்களை கையாள்வது மிக மிக எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. இந்த வாரம் அதாவது வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றை விஷயங்களில் உங்களுக்கு மேன்மையாக உழைக்க வேண்டி இருக்குங்க. பண விஷயத்தில் நிதானமாக இருந்துக்கோங்க. உங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 17, 20. சந்திராஷ்டமம் இருக்கான்னு கேட்டால் இல்லை. வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகப்பெருமான் ஆவாருங்க. தினமும் காலையில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் 27 முறை இந்த பாடலை பாராயணம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் நினச்ச காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகளாகவே நடக்க போகுதுங்க. வீடு, மனை, வாகனங்கள் வெற்றியெல்லாம் தேடி வந்து தருகின்ற மங்களனே, நாடி உன்னை வணங்குகின்றேன், நாளெல்லாம் ஓடி வந்து அருள் செய்வாய் போற்றி போற்றி. அஸ்வினி உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கேது சஞ்சாரம் கொஞ்சம் எதிர்மறையாக இருந்தாலும் சரி, குருவோட பார்வை உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் கொஞ்சம் அதிகரிக்க கூடுதலாக இருக்குங்க. சிலர் பார்த்தீங்கன்னா சொந்த இடம், வீடு வாங்க போகிறீங்க. பணப்புழக்கம் அதனால் அதிகரிக்க போகுது. தன குடும்பாபதி ஆட்சியாக சஞ்சரிக்கிறதுனால கையில் பணம் கொஞ்சம் அதிகமாகவே பொருளுங்க. பொன் பொருளும் சேரப்போது. உங்களுடைய தோற்றத்தில் தெளிவும் பொலிவும் அதிகமாகவே இருக்க போகுதுங்க. விரயஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய், சனி சஞ்சரிப்பதனால உங்களுடைய உடல்நிலையில் கவனமாக இருப்பது நல்லது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத செலவு வந்து போகும். அப்படிங்கிறதுனால கவனமாக இருப்பது நல்லது. கார்த்திகை 1ஆம் பாதத்தில் உங்களோட உத்தியோகத்தில் இருப்பவர்களும் சரி, அரசியல்வாதிகளுக்கு சரி, நெருக்கடி கொஞ்சம் அதிகரிக்குங்க. எடுக்கும் வேலை கொஞ்சம் இழுப்பறியாகும். அப்படிங்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உடல்நிலையில் சிறு சிறு சங்கடங்கள் தோன்றி மறையக்கூடும். அப்படிங்கிறதுனால கவனமாக இருப்பது நல்லது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா மருத்துவ செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும். அப்படிங்கிறதுனால நிறைய இறை வழிபாடு செஞ்சால் அதிலிருந்து கொஞ்சம் விடுபடலாம். குறிப்பாக சொல்லணும்னா குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மிக மிக நல்லது. குறிப்பாக சொல்லணும்னா திருச்செந்தூர் பெருமான் வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல பலன்களையே தரக்கூடியதாக இருக்குங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில்
மேசராசி நேயர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் அளிக்க போகுது, அவங்க பண்ண வேண்டிய பரிகாரங்கள் என்னென்ன, வணங்க வேண்டிய தெய்வங்கள், எந்த விஷயத்தெல்லாம் கவனமாக இருக்கணும், என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோ பதிவுகளில் நான் உங்ககிட்ட முழுசாக தெளிவாக சொல்லியிருக்கேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.